யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அரசியலில் மாற்றத்தை விரும்பும் முதியவர்கள் இனியாவது தமிழ்நாடு முன்னேறட்டும் என பேசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் பெரியவர். 2026 சட்டமன்ற தேர்தலானது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விறுவிறுப்பை கூட்டியுள்ளது. போட்டிகள் வலுவாக இருப்பதால் மக்கள் மத்தியிலும் இந்த தேர்தலானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் 75 ஆண்டுகால பாரம்பரிய ஆளும் கட்சியான திமுக, மறுபுறம் எதிர்கட்சியான அதிமுக. இந்நிலையில் தனது சினிமா கரியரையும் விட்டுவிட்டு அரசியலில் குதித்துள்ளார் விஜய். புதிதாக அரசியலில் களமிறங்கியிருக்கும் விஜய்க்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வருவதால் தான் இந்த தேர்தலில் போட்டிகள் வலுவாக உள்ளது. எந்த கட்சி வெற்றி பெறும் என்று கணிக்க முடியாத அளவிற்கு அரசியல் விமர்சகர்கள் குழம்பி போயிருக்கின்றனர். இந்நிலையில் 2026 மக்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகின்றனர் என மக்களிடம் கருத்துகள் கேட்கப்பட்டு வருகிறது. அப்போது முதியவர் ஒருவரிடம் உங்கள் ஓட்டு யாருக்கு என்று கேட்கப்பட்டது. அப்போது அந்த முதியவரோ என்னோட ஓட்டு விஜய்க்கு தான், புது ஆளா வரட்டும், தமிழ்நாடு முன்னேறட்டும், இதுவரை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன், இனி விஜய்க்கு தான் என்னுடைய ஓட்டு, விஜய் மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்கு வரட்டும், விஜய் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வார்னு 100% நம்புறேன் என பேசி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் அந்த முதியவர். இளைஞர்கள் மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பார்கள் என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பெரியவர் எவ்வாறு பேசியிருப்பது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.